யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உலகத்திலே முஸ்லிம்களே, காஃபிர்களே, உலகத்திலே வாழுகிற அத்தனை ஜாதி இனங்களே, உலகத்திலே மனிதர்களே, வாழுகிற மனிதர்களே, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உங்களுக்கெல்லாம் சோதனைகளும், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய சோதனைகள் உலகத்திலே நோயால், பொருளால், குடும்பத்தால், சமூகத்தால் வருகிற போது அப்படியே விரண்டு மிஞ்சி ஆஹா எங்களால் முடியாததை நாங்கள் கொடுக்கப்பட்டு விட்டோமோன்னு ஒரு நேரத்தில் நீ சொல்லுவ. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சமுதாயத்தையோ ஒரு தனி மனிதரையோ அதனுடைய தாக்கத்திற்கு தக்க தவிர அல்லாஹ் தஆலா சோதிப்பதே இல்லை. எனக்கு வருகிற சோதனை என்னுடைய ரப்புக்கு தெரியும், இதை இவன் தாங்குவான். அது இந்த அல்லாஹ் சொல்ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத். அது நல்லதாக எதை சேர்த்துக் கொண்டதோ அதுவும் அதற்குரியதே, அது தன்னுடைய நஃப்ஸுக்கு எதை கெட்டதாக சேர்த்துக் கொண்டதோ அதற்கும் அதுதான் பதில் சொல்ல வேண்டும். இவருடைய வாப்பா, உம்மா, தம்பி, மாமன், மச்சான் யாரும் பதில் சொல்ல முடியாது கியாமத்துடைய நாளையிலே. அதனுடைய நஃப்ஸுக்கு நல்லதை எதுவாக அது சேர்த்துக் கொண்டதோ நல்லது அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதெல்லாம் கேடுகளை தனக்காக சேர்த்துக் கொண்டதோ அத்தனை கேட்டும் இவர்தான் பதில் சொல்லணும். அதை இவர்தான் அடையக்கூடியவராக இருப்பார். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னார், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத். ரப்பனா, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தர்றான். இது சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அல்ல, கியாமத் நாள் வரை வருகிற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். கேளுங்கள், இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் வந்தால் முட்டி மோதி நபியினிடத்திலே வந்து குர்ஆனை நாங்கள் பின்பற்ற முடியுமா என்று கேள்வி கேட்கிற லெவலுக்கு சஹாபாக்களை நீங்கள் வந்திருந்தால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் வாழுவதற்கே எங்களால் முடியுமா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலைகளும் வரலாம். அந்த நேரத்திலே இந்த ஆயத்து பதில் சொல்லும். அப்போது சொல்லுங்கள், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. நாங்கள் தெரியாமலோ அல்லது தவறாகவோ ஏதாவது செய்து விட்டால் அதை கொண்டு ரப்பே எங்களை நீ பிடித்து விடாதே. ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, எங்களை படைத்தவனே, லா துஆஹிதுனா, நீ எங்களை பிடித்து விடாதே. இன் நஸீனா, அறியாமல் தெரியாமல் ஏதாவது செய்து விட்டால், அவ் அக்தஅனா, அல்லது தவறாக எதையாவது செய்து விட்டால் எங்களை பிடித்து விடாதே. ரப்பனா வலா துஹம்மில் அலைனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தா. எங்களின் மீது ஒரு பெரும் சுமையை எங்கள் மீது ரப்பே நீ சுமத்தி விடாதே. கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு உண்டானவர்களுடைய சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. ரப்பனா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. எந்த விஷயத்திலே எங்களுக்கு சக்தி இல்லையோ, எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதோ, எங்களால் அதற்கு விடை தேட முடியாதோ, எங்களால் அதற்கு பதில் சொல்ல முடியாதோ, எங்களால் அதை பேஸ் பண்ண முடியாதோ, எங்களால் அதை வாழ்க்கையிலே அணுக முடியாதோ, அப்படிப்பட்ட செய்தியை நீ எங்களுக்கு தந்து விடாதே. என்ன அழகா கேட்க சொல்றான். பள்ளியாசல வந்து உட்காந்து கடம் அப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி ஆயிட்டேனே, நான் தெருவுக்கு வந்துட்டேனே, நான் ரோட்டுக்கு வந்துட்டேனேங்கிறத விட அல்லாஹ் சொல்லுகிற வாசகம் இது. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. எங்களுக்கு சக்தி இல்லாத ஒரு பொருளை ரப்பே எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. வஅஃபு அன்னா, எங்களை பொறுத்தருள்வாயாக. வஃபிர் லனா, எங்களை மன்னித்தருள்வாயாக. வர்ஹம்னா, எங்களை பொறுத்து மன்னித்து அருளியதற்கு பின்னால் அந்த சுத்தத்தோடு கூடி இருக்கிற நிலையிலே எங்கள் மீது உன்னுடைய ரஹ்மத்தை அப்படியே பொழிந்தருள்வாயாக. அன்த மௌலானா, உலகத்திலே உன்னை தவிர எஜமானனாக நாங்கள் யாரையும் ஏற்கவில்லை, உன்னை தவிர பொறுப்புதாரியாக நாங்கள் யாரையும் ஏற்கவில்லை. எவரிடத்திலே போய் கேட்டாலும் அவர் இன்னொருத்திடத்திலே கேட்பார், எவரிடத்திலே போய் யோசனை கேட்டாலும் அவர் இன்னொருத்திலே கேட்பார், எவரிடத்திலே போய் பொருளாதாரத்தை கேட்டாலும் அவர் இன்னொருத்திலே சார்ந்திருப்பார், அவர் தொழிலை சார்ந்திருப்பார், பொருளாதாரத்தை இன்னொரு கம்பெனியை சார்ந்திருப்பார். ஆனால் ரப்பே, உன்னுடைய ஹசானா எதையும் சாராதது. உலகமே சேர்த்து ஒரே நேரத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தகுதியான ஒரே ஹசானா உன்னுடைய ஹசானா. அந்த மௌலானா, இதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற அந்த ஹசானா உன்னுடைய ஹசானா. ஆகவே எங்களுடைய எஜமானனாக, எங்களுடைய வலியாக, எங்களுடைய பொறுப்புதாரியாக நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம். அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இறக்குறான். ஹதீஸ்ல வருகிறது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கி பார்த்தாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீலே என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், வானத்திலே ஒரு கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கதவு இதற்கு முன் ஒரு காலத்திலும் திறக்கப்படவில்லை. உலகம் படைக்கப்பட்டது என்று இன்று வரை திறக்கப்படவில்லை. இன்றைய தினத்தில் தான் அது திறக்கப்பட்டிருக்கிறது சொல்லும் போது அதிலிருந்து இறங்கி ஒரு மலக்கு வருகிறார்.
ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பார்த்து சலாம் சொல்லிவிட்டு சொன்னார், உங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, உங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக. அல்லாஹ் ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு பெரிய செய்தியை இந்த உலகத்திலே திருக்குர்ஆனுடைய வாயிலாக உங்களுக்கு தந்திருக்கிறார். இதற்கு முன் எந்த சமுதாயத்திற்கும் எது கொடுக்கப்படவில்லையோ அந்த செய்தி உங்களுக்கு அல்லாஹ் அதற்கு சுபசோபனம் சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹதீஸிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்ஃபை ஆம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா இதை எழுதிட்டான். இது எழுதப்பட்டிருச்சு. இந்த ஆயத்தை எழுதி, அதாவது அரிசுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த ஆயத்து இது. அரிசுக்கு கீழே இருந்து இறக்கப்பட்டுச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்பது பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன், சத்திய தூதருடைய வார்த்தை. அரிசுக்கு கீழே இருந்து இறக்கப்பட்ட ஆயத் இது என்று பொய்யை உரைக்காத சாதிக்குல் அமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால இதுக்கு பேரு கன்சுல் அரிஸ், அரிசினுடைய மையப்பகுதியிலிருந்து இறக்கப்பட்ட ஆயத். ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் இஷாவுக்கு பின்னால் இந்த ஆயத்து குர்சியையும் இந்த கடைசி 3 வசனங்களையும் ஓதினார் என்று சொன்னார், கஃபாத்தா, அவர் சுபகு வரை அவருக்கு எல்லா விதமான நோய், அவருடைய நொடி, அவருடைய தொல்லை, உலகத்திலே ஏற்படுகிற பூகம்பம் எல்லாவற்றையும் விட்டு இந்த வசனம் அவரை முழுமையாக பாதுகாக்கும் என்று பொய்யை உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும்? அல்லாஹ் தஆலா அதை தினம் ஓதுகிற நசீபை நமக்கு தருவானாக. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, மன் கரா பாதல் இஷாஇல் ஆஷரா அஜ்ஸஅதா அன் கியாமில் லைல். ஒரு மனிதர் இதை இரவிலே ஓதிப்படுத்தார் என்று சொன்னால் அவருக்கு அதாவது தஹஜ்ஜுடைய இரவு நின்று வணங்கிய வாக்கியம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வந்திருக்கிறது. இந்த வசனத்தினுடைய ஃபலாயில்களே ஏன் இந்த ஆயத்தை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினானோ இதை பற்றி கேள்வி கேட்பேன் என்று அந்த வசனத்திற்கு பகரமாக, அதற்கு மாற்றமாக அந்த சட்டத்தை உடைத்து அல்லாஹ் வேறொரு ஆயத்தை இறக்குகிறார். உங்களுக்கு உங்களுடைய தாக்கத்துக்கு மிஞ்சியதை எதையும் கொண்டு நாம் சோதிப்பதில்லை. உங்களுடைய அறிவு, உங்களுடைய கைக்கு மிஞ்சி எதையும் கொண்டு நாம் சோதிப்பதில்லை. உங்களால் எது முடியுமோ அதைத்தான் நாம் உங்களை சோதிப்போம், உங்களை கேள்வி கேட்போம் என்ற செய்தியோடு இந்த ஆயத்து முடிகிறது. ஆகவே இந்த நல்ல அறிவை தந்து அல்லாஹ் தஆலா இதன்படி நம்முடைய வாழ்க்கையில் தினம்தோறும் இஷாவுக்கு பின்னே படுக்கையிலே இருக்கிற போது இந்த ஆயத்துக்களை ஓதி அதனுடைய முழுமையான பலனை அடைகிற பிரயோஜனத்தை அல்லாஹ் நமக்கு தருவார்.